ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஸ்டாக்ஸ் நேற்று தான் நைட்டு போட்டு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 to 10 மாடல்ஸ் போட்டிருந்தேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் புக் ஆயிடுச்சு. எல்லாமே புக் ஆகி சேல் ஆயிடுச்சு. பார்சலும் போட்டோம். நிறைய எந்தெந்த ஊரில் என்ன காரைக்குடி என்னெல்லாம் நிறைய ஊருக்குலாம் போயிடுச்சு. சொன்ன மாதிரி எந்த வித்தியாசமான ஊருக்கு போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கரண்ட் ஸ்டாக் தான் இருக்கு. ஒரு சில பழைய ஏற்கனவே இருக்குல்ல ஃபோன் தான் இருக்கு. உங்களுக்கு லீஸ்ட் பட்ஜெட்லேருந்து காட்டுறேன், எப்பொழுது காட்டுற மாதிரி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1350 கொடுக்குறோம். 1350 ரூபாய்க்கு ஒரு ரெட்மி கோன்னு ஒரு மாடல். ஆக்சுவலாக இந்த ரெட்மி 5ஏக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக விட்டுருந்தாங்க. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டச் இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு பேசிக்காக ஒரு ஃபோன் வாங்குறோம். அது 1200 1500 வரைக்கும் வரும் 1 இயர் வாரண்டியோட. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டச் ஃபோனு வித் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சிம் 4G சிம் போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து இது ஒரு பேசிக் வேரியன்ட் தான். 1GB ரேம் அந்த மாதிரி 8GB இன்பில்ட் தான் இருக்கும். ஆனால் நல்லா அந்த மாதிரி இல்லவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டெலாம் போட்டுருக்காங்க. நல்லா க்ளீனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராச்சோ அந்த மாதிரி எதுவுமே நல்லா க்ளீனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரெட்மி 5A மாதிரியே ஒரு மாடல். இது ரெட்மி கோ நல்ல ஸ்பெஷலான மாடல். இதில் உங்களுக்கு எல்லா ஸ்பெக்குமே இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1350 கொடுக்குறோம். 1350 ரூபாய்க்கு ரெட்மி கோ கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜஸ்ட் 1500 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு விவோ Y91i ஒரு மாடல். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் போயிருக்கு. தேவைப்படுச்சுன்னா நீங்களே மாற்றிக்கலாம். இதே கண்டிஷனில் கொடுக்குறோம். இல்லைனா உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றணும்னா அதுவும் மாற்றி கொடுப்போம். டிஸ்பிளே காசு தனியாக வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1500 கொடுக்குறோம். 1500 ரூபாய்க்கு ஒரு 4G டிவைஸ். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது காமிச்சிடும். உங்களுக்கு வேரியன்ட் வந்து 3GB ரேம் 2GB ரேம் 32GB இன்புட் இருக்கு. ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு டிஸ்பிளே. ஆக்சுவலாக டிஸ்பிளே மாற்றினா எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் வரும். நீங்களே வேணா நம்மளே மாற்றி ஒரு 2500 கொடுக்குறோம். இதே கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1500 ருபீஸ் கொடுக்குறோம். 1500 ரூபாய்க்கு விவோ Y91i 2GB ரேம் 32GB இன்பிலோட. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி, ஒரு பெரிய டிஸ்பிளே அந்த மாதிரி வரும். ஒரு கேமரா எல்லாம் பேசிக்காக யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் 1500 ருபீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் கம்மியிலே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா விவோ Y12 இதோட இது பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் டிஸ்பிளே இருக்கு. காம்போல வந்து சேஞ்ச் பண்ணல. இதோட ரேட்டு சொல்லிடுங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்னில் ஒரு சின்னதாக ஒரு கிராக் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்விகா யூனிவர்சல் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் எடுக்கிறது இது. ஆனால் பீஸில் நல்லா க்ளீனாக இருக்குது. நம்ம கடையில் ஒரு எக்ஸ்சேஞ்சும் சேர்த்து தான் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆக்சுவலாக ஒரிஜினல் டிஸ்பிளே. கிளாஸ் சேஞ்ச் பண்ணால் கிளாஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே மாற்றி தரந்து மாற்றினா லேட் ஆகும். நம்மளுக்கு எப்படின்னா அப்படியே ராவாக வர்றது அப்படியே மொத்தமாக கொடுத்துரும். கஸ்டமர்கிட்ட கொடுத்தது அது சீக்கிரமாக சேல் ஆகுறது கான்செப்ட். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா விவோ Y12 ஒரு மாடல் காமிச்சிருங்க. விவோ Y12 விவோ 1916 ஒரு மாடல். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB இன்பில்டோட ஒரு நல்ல சூப்பரான டிவைஸ் தான். இது அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். எதுவும் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் தெரியல. தேவைப்பட்டுச்சுன்னா கிளாஸ் மாத்திரம் தான் மாற்றிக்கலாம். இல்லை ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டிங்கன்னா கூட இந்த கார்னர் கிராக் மறைஞ்சிரும். இது ஒரு ஒரிஜினல் காம்போ தான். ஒரிஜினல் காம்போனா என்ன ஸ்பெஷலாக உங்களுக்கு கிளாஸ் கூட தேவைப்பட்டுச்சுன்னா மாற்றிக்கலாம். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் நிறைய டீலர்ஸ்லாம் தரலாம் வாங்குவீங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2500 ருபீஸ் கொடுக்குறோம். 2500 ரூபாய்க்கு ஒரு விவோ Y12 ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கும். ஃபேஸ் லாக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்கும். ஒரிஜினல் காம்போட இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கிளாஸ் மாத்திரம் உங்களுக்கு ரேட் தெரியும். அதை ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்ல மாட்டோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ் 2500 ரூபாய்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விவோ Y20Gல 2 பீஸ் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் காம்போட இருக்கு. காம்போல சேஞ்ச் பண்ணல. நல்ல க்ளீனான டிவைஸ் தான். எதுவும் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி இதில் லைட்டாக பவுச் மார்க்ஸ் இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்குது. எதுவும் ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை மாதிரி இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB இன்பிலோட. இதுவும் ஒரு ஒரிஜினல் காம்போ எல்லாம் இது சேஞ்ச் பண்ணலாம். பக்கா ஒரிஜினலோட இருக்கு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா விவோ Y20Gன்னு ஒரு மாடல் வந்து காமிச்சிருக்கேன். இது பாருங்க விவோ V20 Y20 தான். விவோ Y20 4GB ரேம் 64GB இன்பிலோட. இது ஒரிஜினல் காம்போட இருக்கு. பீஸு நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்கு. ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ் கொடுக்குறோம். 4500 ரூபா. இதுவும் பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ். ஒரு 4GB ரேம் 64GB அப் டு 128GB இல்லை 128GB மெமரி கார்டு போட்டுக்கலாம். 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4500 ரூபாய்க்கு நல்ல ஒரிஜினல் காம்போ. இதே காம்போலாம் சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 2000 2500 ரூபாய்க்கு சேல் பண்ணோம். ஒரிஜினல் காம்போ இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம். இது சைடு ஃபிங்கர் சென்சாரோட இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. Y20 Y20G அந்த பீஸ் நல்லா க்ளீனாக இருக்கு. 4500 ருபீஸ். ரெண்டு ஃபோன் இல்லை. இது 4500, இது 4500. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சாம்சங் A31 ஒரு மாடல். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் காம்போட இருக்குது. காம்போல சேஞ்ச் பண்ணல. AMOLED டிஸ்பிளே இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேம்னு நினைக்கிறேன். ஆமாம் 6GB ரேம் 128GB இன்பிலோட நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஏதோ அந்த பவுச் மார்க்ஸ் கூட இல்லை. இந்த ஃப்ரேம் கூட ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதோட சின்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கிராக் ஸ்டார்ட் ஆகி
ஒரு கார்னர்லேயே முடிஞ்சிச்சு. சொல்ல போனால் ஒரு நெயில் கிராக்குன்னு தான் சொல்லுவாங்க. நெயில் ஸ்க்ராட்ச் இல்லை, நெயில் கிராக் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எல்இடி காம்போ இருக்கிறதுனால தேவைப்பட்டுச்சுன்னா கிளாஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இது நல்லா தான் இருக்குது, அப்படியே யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்பில்டோட. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3950 கொடுக்குறோம். 3950 ரூபாய்க்கு இதே கண்டிஷனில் கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு, கன்ஃபார்ம் தாராளமாக. இதோட ஸ்பெக்கு நல்லா தெரிஞ்சவங்க வாங்கிப்பீங்க. A31 நல்ல சீரிஸ். A30 அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். A31 6GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட ஒரு ஒரிஜினல் காம்போட இருக்குது. ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் தான். நம்ம ரேட் எடுத்த ரேட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு தான் எப்போது சேல்ஸ் பண்ணுவோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3950 கொடுக்குறோம். 3950 ரூபா. அப்புறம் இது ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஆட் போட்டிருப்போம். Infinix Note 30 5G. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 256GB இன்பில்டு, 8+8GB, அதாவது 16GB கொடுத்துருப்பாங்க. 16GB 256GB 8GB RAM 256GB இன்பில்டோட 108 மெகா பிக்சல் கேமரா. ஒரு பியூர் 5G ஃபோன் தான். கேமிங் ஃபோன் கூட சூப்பரான கேமிங்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டோட இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஆடை தனியாக பார்த்துவாங்க. இது ஒரிஜினல் காம்போட இருக்குது, காம்போட சேஞ்ச் பண்ணல. இது ஒரு நல்ல 256GB வேரியன்ட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 7600 ருபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் இதுவும் ரேட் கம்மி பட்ஜெட் தான். Redmi 9 Prime. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்பில்டு காட்டுறாங்க. Redmi 9 Prime 4GB RAM 128GB இன்பில்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டாக கொடுக்கும். 3950 3950 ரூபாய்க்கு ஒரு Redmi 9 Prime 4GB RAM 128GB இன்பில்டோட கொடுக்குறோம். சூப்பரான டிவைஸ் தான் இதுவும். சூப்பரான ரேட்டு கூட. ஆக்சுவலாக 4GB RAM 64GB உங்களுக்கு 4500 5000 கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா 3950 ரூபாய்க்கு 4GB RAM 128GB கொடுக்கும். சூப்பரான ரேட்டு. அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபோனு இது மாதிரி Redmi 11T Proன்னு ஒரு மாடல். பீஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷன், அதை மட்டும் சொல்லிடுறேன். லைட்டாக கார்னரில் ஒரு பேக் டோரில் கிராக் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பீஸ் ஒரிஜினல் காம்போவோட இருக்குது. இது ஒரு 12GB RAM 256GB இன்பில்டோட இருக்குது. சூப்பரான டிவைஸ். ஆக்சுவலாக இது டச் சென்சிட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. அது மாதிரி கேமரா கிளாரிட்டி எல்லாமே ஃப்ரண்ட் பேக் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஒரு அட்வான்ஸ் 5G, நார்மல் கூட இல்லை. ஆக்சுவலாக Xiaomi சீரிஸ், இது MI சீரிஸ் இல்லாமல் Xiaomi 11T Proன்னு சொல்லி மாடல். 12GB RAM 256GB இன்பில்ட். அதை காட்டிடுவாங்க. 12+4GB கொடுத்தாங்க. பேசிக்காகவே 12GB RAM இருக்குது. அப்புறம் ஆக்டோ கோரில் மேக்ஸ் 2.8 4GHz கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் ஸ்னாப் டிராகன் இதுதான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB இன்பில்டோட ஒரு Redmi 11T Pro ஒரிஜினல் காம்போட இருக்குது. இந்த கார்னரில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கிராக் இருக்குது. தேவைப்படுச்சு இந்த பேக் டோரும் மாற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் ரேட்டு கன்சிடர் பண்ணி கொடுக்குறேன். இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜிங் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால இதோட டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா லைட்டாக கார்னரில் ஒரு மேட்டர் கிடையாது, யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப மைண்டில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அதோட இமேஜ் தெரியும். இது ஒரு விஷயமே கிடையாது. ஒரு 99.9% டிஸ்பிளே நல்லாயிருக்கும். பக்கா ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஒரிஜினல் எல்இடி டிஸ்பிளே வேறு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 7950 கொடுக்கும். 7950 ரூபாய் கொடுக்கும். ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸாக 12GB வேரியன்ட் 256GB இன்பில்டோட. அது இல்லாமல் 11T Pro இது கொஞ்சம் அட்வான்ஸான ஃபோன் தான். டிஸ்பிளேலாம் கண்ணில் ஊற்றுற மாதிரி அவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குது, நல்ல தண்ணி மாதிரி சூப்பராக. இது மேலே ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. இதோட சவுண்டு ஸ்பீக்கர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல அட்வான்ஸான ஃபோன். புதுசு ஃபோன்னா மோர் தென் 29,000 30,000 சேல் பண்ணாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7950 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதான் ஸ்டார்ட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE4ன்னு ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட் பில் எல்லாமே சேர்த்தே இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்பில்டோட ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இல்லை 2 months ஓல்டு. பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்குது. சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜரு, அதோட ஒரிஜினல் USB எல்லாமே இருக்குது. 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இன்னும் வாரண்டி கூட 10 months இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 8GB 128GB பில்லோட ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. பில்லோட வேல்யூ காமிச்சோம், பில்லோட ரேட்டும் காமிச்சோம். பில்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 23,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் 1.5 months இல்லை 2 months ஓல்டு தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 16,950 கொடுக்குறோம். ஏறக்குறைய ஒரு 1.5 மாதத்தில் உங்களுக்கு வந்து இதில் ஒரு 3000, அதில் ஒரு 4000, ஏறக்குறைய ஒரு 7000 7,000 கிட்ட கம்மியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன். புதுசாக ஒரு ஃபோன் வாங்குற மாதிரி தான் இது. புது ஃபோன் வாங்குறீங்கன்னா ஐடியா இருந்துச்சுன்னு தாராளமாக இது வாங்கலாம். OnePlus Nord CE4. இது CE4 லைட் இல்லை CE4. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 16,950 கொடுக்குறோம். 16,950 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் நேற்று போட்டோம். ஐக்யூவில் 2 ஃபோன் போட்டிருந்தோம், அது சேல் ஆயிடுச்சு. இது IQ Z3 5G. இது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. பவுச் மார்க் மட்டும் இல்லை, பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. பீஸ்லாம் நல்லா க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. மற்றபடி ஒரிஜினல் காம்போட இருக்குது. காம்போவில் வந்து சேஞ்ச் பண்ணல. ஒரிஜினல் டிஸ்பிளே நல்லா இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 8GB RAM 128GB இன்பில்டோட ஒரு 5G டிவைஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 8,600 ருபீஸ் கொடுக்கும். 8,600 ரூபாய்க்கு ஒரு IQ 85 போட்டு நினைக்கிறேன். ஆமாம், 8,500 ரூபாய்க்கு IQ Z3 5G கொடுக்குறோம். ஒரு பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. திருப்பி கால் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா Vivo V29
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15,800 கொடுக்குது. ஆல்ரெடி நிறைய ஆடு போட்டோம், ரொம்ப ரேட் கம்மி தான் கொடுத்துருக்கோம். நம்மளோட ரேட்டோட கம்மி தான் கொடுக்கணும். பெஸ்ட்டான ஃபோன், சூப்பரான ஃபோன், ஸ்லீக்கான ஃபோன், ஃபுல் கிட்டோட இருக்குது, சார்ஜர் எல்லாமே இருக்குது. பில்லு கூட 31,000 பில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,800 ருபீஸ் கொடுக்கும், 15,800 கொடுக்குறோம். இது கொடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் கூட 2-3 டேப் புதுசாக கூட வந்திருக்கு. இந்த டேப் நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இது தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள். அப்புறம் PS4 கூட வந்திருக்கு. PS4 1 TB இருக்குது. அது கூட நாளைக்கு உங்களுக்கு ஆடில் மென்ஷன் பண்ணுறேன், கொடுக்குறவங்களுக்கு. இதில் எதாவது ஸ்டாக் வேணும்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸில் கூட உங்களுக்கு நான் உங்களுக்கு புக் ஆகிடுச்சேன் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்ஸ்கிரைபிங். ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.